ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன். இதில் முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ரவையை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வறுத்துட்டு அது கூட 1/2 கப் அளவு தேங்காய் பூவும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வாசனை வர அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு நான் பாசிப்பயிறு, வறுத்த பாசிப்பயிறு வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 1 கப் அளவுக்கு வெல்லத்தை எடுத்து தண்ணியில் காய்ச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது நல்லா வெந்து சுருண்டு வரணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக அளவு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் கீ சேர்த்துட்டு வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன். வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு கடைசியாக 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.